அனைவருக்கும் வணக்கம். ஆடி மாதம்னு சொல்லும் போதே அம்மனுக்கு உகந்த மாதமா திகழுது. அதுலயும் ஆடி 18ஆம் பெருக்குன்னு சொல்லும்போது உழவர்களுக்கும் நாட்டு மக்களுக்கும் வளம் கொளிக்கக்கூடிய ஒரு திருநாளாதாங்க திகழுது. இந்த ஆடி 18ஆம் பெருக்கு திருவிழாவை நம்முடைய இலக்கியங்கள் எப்படியெல்லாம் பதிவு செஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, சிலப்பதிகாரத்துல இதை பற்றிய குறிப்புகளை நமக்கு எடுத்து சொல்லியிருக்காங்க. அதாவது தென்மேற்கு பருவக்காற்று அதிகமாக பெய்யக்கூடிய காரணத்தினால மழை அதிகமாக பெஞ்சு ஆறுகளில் தண்ணீர் கரை புரண்டு ஓடுது. அப்படி கரை புரண்டு ஓடக்கூடிய அந்த தண்ணீர், அதாவது புதுசாக பெஞ்ச மழையில இருந்து வரக்கூடிய தண்ணீர் அப்படின்றதுனால அதற்கு புது புனல் அப்படின்ற பேரும் இட்டிருக்காங்க. அந்த புது புனல் அப்படின்றத வரவேற்கக்கூடிய விதமா, காவிரி தாயை வணங்கக்கூடிய விதமா புது புனல் விழா அப்படின்னு கொண்டாடி இருக்காங்க. இந்த புது புனல்ன்றது நீரானது சொல்லானது நம்முடைய இலக்கியங்கள்ல, அதாவது சிலப்பதிகார வரிகள் நமக்கு நினைவூட்டது. உழவர் ஓதை, மதுகு ஓதை, உடைநீர் ஓதை, தன்பதம் கொள் விழவர் ஓதை, சிறந்து ஆர்ப்ப நடந்தாய் வாழி காவேரி அப்படின்ற வரிகள் நமக்கு நினைவூட்டுது. அப்படி இந்த வரிகளை என்ன பதிவு பண்ணியிருக்காரு இளங்கோவடிகள் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த புது புனல் தண்ணி வருது இல்லையா, அதை பார்த்த உழவர்கள் ஒரே ஆரவாரத்தோட மகிழ்ச்சியோட ஏற்பூட்டி உழக்கூடிய ஓசை ஒரு பக்கம் கேட்டுட்டு இருக்குதுங்க. அதோட அந்த ஓசையோட சேர்த்து மதகு வழியா, அதாவது மதகுன்னு சொல்லுவோம்ல, தண்ணீர் வரக்கூடிய அந்த மதகு வழியா வரக்கூடிய தண்ணீரினுடைய சத்தம் இன்னொரு பக்கம் கேட்டுட்டு இருக்குது. அந்த தண்ணியானது கரைகளையும் வரப்புகளையும் உடைச்சிட்டு போற சத்தம் இன்னொரு பக்கம் கேட்டுட்டு இருக்குதுங்க. இந்த புதுப்புணலை கொண்டாடக்கூடிய மக்களுடைய மகிழ்ச்சி ஆரவாரம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் கேட்டுட்டு இருக்குங்க. இப்படி எல்லா பக்கமும் இந்த மகிழ்ச்சியான சத்தம் கேட்டுட்டு இருக்கக்கூடிய தருணத்துல காவேரி தாய் இருக்காங்க பாருங்க, அவங்க ரெண்டு கரை பக்கமும் நடந்து போறாங்க. அதுதான் நடந்தாய் வாழி காவேரி அப்படின்னு நம்முடைய இலக்கியம் பதிவு செய்யுதுங்க. இந்த காவேரி தேவியினுடைய சிறப்புகளை நம்ம இப்போ பார்த்தோம். சரி, அதோட மட்டும் கிடையாது. இந்த 18ன்ற எண் எதுக்கு கொடுத்துருக்காங்க? ஆடி 18ஆம் பெருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். 18ன்ற எண்ணுடைய சிறப்பு என்ன? ஏன் 18ஆம் தேதி கொண்டாடணும்? 17, 16, 15 அப்படி கூட நம்ம சொல்லலாம்ல. 18ன்ற எண்ணுடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆன்மீகம் நாட்டம் இந்த 18ன்ற எண்ணில் அதிகரிக்கக்கூடிய தன்மை அதிகமாகவே இருக்குதுங்க. இந்த நாளில் திரளான மக்கள் தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த எண் மூலமா, அதாவது இந்த 18ன்ற எண் மூலமா ஆன்மீகத்துல இன்பம் அதிகரிக்க செய்யக்கூடிய வாய்ப்பு மட்டும் இல்லாம மன நிம்மதியையும் வழங்கக்கூடியதா திகழுது. இந்த 18ன்ற எண் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து வசதிகளையும் பெருக்கக்கூடிய ஆற்றல் இந்த 18ன்ற எண்ணுக்கு இருக்குதுங்க. உதாரணத்துக்கு பார்த்தோம்னா, இப்போ மகாபாரத போர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது 18 நாட்கள் நடைபெற்றது. அதோட மகாபாரதத்துல 18 பருவங்கள் அமைஞ்சிருக்குதுங்க. பகவத்கீதையில 18 அத்தியாயங்கள் அமைஞ்சிருக்குது. அதோட சபரிமலை படிக்கட்டுகள் 18, புராணங்கள் 18, சித்தர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 18 பேரு. அதோட நம்முடைய வேதத்தினுடைய அத்தியாயம் 18 அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அதோட 18 மேல்கணக்கு நூல்கள், அதாவது 18 மேற்கணக்கு நூல்கள், 18 கீழ்கணக்கு நூல்கள், 18 கீழ்கணக்கு நூல்கள் இப்படின்னு நம்ம வகைப்படுத்திருக்கோம். இதெல்லாம் தாண்டி இந்த 18ன்ற கூட்டு எண்ணிக்கை இருக்கு பார்த்தீங்களா, அது 9ன்னு முடியுங்க. இந்த 18ல இருக்கக்கூடிய 1ன்ற எண் சூரியனை குறிக்கக்கூடிய விதமாகவும், 8ன்ற எண் சனி பகவானை குறிக்கக்கூடிய விதமாகவும், இது ரெண்டுடைய கூட்டுத்தொகை 9ன்றது செவ்வாயுடைய ஆதிக்கம் பெறக்கூடிய எண்ணாகவும் திகழுதுங்க. அதனால இந்த 9, 18, 27ன்ற எண்ணுக்கே ஒரு சிறப்பு இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். இந்த எண்களில் பிறந்தவங்க, அதாவது 9, 18, 27ன்ற எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய தேதியில பிறந்தவங்க எல்லாருக்குமே அதிர்ஷ்டம் தேடி வரும். நம்ம தேடி போகணுன்ற அவசியம் கிடையாது அப்படின்றதையும் நமக்கு தெரியுதுங்க. இதன் மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 18ஆம் பெருக்கு 18 பெருக்கு அது மட்டும் கிடையாதுங்க. வாழ்க்கையில மகிழ்ச்சின்றது எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னா இந்த ஆடி 18ஆம் பெருக்கு விழாவை கொண்டாடி காவிரி அன்னையை மட்டும் கிடையாதுங்க, வைகை அணையையும், ஏன் வைகை ஆற்றங்கரையில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் வைகை அன்னையை வணங்கி, தாமிரபரணி ஆற்றை வணங்கி நம்முடைய மகிழ்ச்சியை மட்டும் கிடையாது, நன்றியை தெரிவித்து மகிழ்வோமாக. நன்றி, வணக்கம்.